காதல் திருமணம் பண்ணிக்கிற தர்சன் ஆர்சா ஜோடி பார்த்தீங்கன்னா லோனில் ஒரு பழைய பிளாட்டை வாங்குறாங்க. அந்த பிளாட்டில் சில அமானுஷிய விஷயங்கள்லாம் நடக்குது. பேய் இருக்குன்னு பயப்படுறாங்க ஆர்சா. கடைசியில் அவங்க வாழ்கிற வீட்டில் இன்னொரு குடும்பமும் வாழ்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. அப்படி வாழ்ந்துட்டு இருக்க காளி வெங்கட் வினோதினி ஜோடி பார்த்தீங்கன்னா தர்சன் ஆர்சாவை பேயின்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு சுவர் மூலமாக ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. அப்போ காளி வெங்கட் தம்பதி 2012வது வருஷத்துலையும் தர்சன் தம்பதி 2022வது வருஷத்துலையும் ஒரே வீட்டில் வாழ்கிறது தெரிய வருது. ரெண்டு குடும்பங்களுக்கு இடையில புது புது பிரச்சனைகள் வருது. யாராச்சும் ஒருத்தர் வீட்டை காலி பண்ண வேண்டிய நிலைமை. அது எப்படி இப்படி நடக்கும்? கடைசியில் என்னதான் நடந்துச்சுன்றத இதுவரைக்கும் தமிழில் சொல்லப்படாத கதையை ஹவுஸ்மேட்ஸ் படத்தில் சொல்லி இருக்காரு இயக்குனர் ராஜவேல். ஒரே வீட்டில் ரெண்டு காலகட்டத்தில் வாழ்கிற ரெண்டு ஹவுஸ்மேட்ஸுடைய கதை. இந்த லைனை வச்சு பேய், அறிவியல், காமெடி, சென்டிமெண்ட் கலந்து கொடுத்துருக்காரு ராஜவேல். படத்தை பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுடைய ப்ரொடக்ஷன் தான் வெளியிட்டிருக்காங்க. தர்சன் ஆர்சாவுடைய காதல், வீட்டில் பிரச்சனை, தடையை மீறி கல்யாணம், தனி குடித்தனோன்னு வழக்கமாக தான் ஆரம்பிக்குது கதை. தன்னோட வீட்டில் பேய் இருக்குன்னு ஆர்சா பயப்பட ஆரம்பிக்க கதை சூடு பிடிக்குது. அதை தர்சனும் நம்ப ஆரம்பித்து சுவர் அப்படிங்கிற மீடியம் மூலமாக எதிர்த்தரப்போட இவங்க பேச ஆரம்பிக்க கதை இன்னும் விறுவிறுப்பாகுது. இடைவேளைக்கு அப்புறம் ஒரே வீட்டில் ரெண்டு காலகட்டத்தில் வாழ்கிற ரெண்டு குடும்பங்களுக்கு இடையில என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்றத காமெடியாக சொல்லி கடைசியில் மனம் கலங்க வைக்கிற ஒரு சென்டிமெண்ட்டோட படத்தை முடிக்கிறாரு இயக்குனர். படத்தை தாங்கி பிடிச்சிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காளி வெங்கட் வினோதினி அவங்க மகனாக நடித்த மாஸ்டர் ஹென்ரிக் சம்பந்தப்பட்ட காட்சிகள் தான். இந்த மூணு பேரும் தர்சன் ஆர்சா தரப்பால் அனுபவிக்கிற டார்ச்சர், சண்டைகள், சில சூழ்நிலைகள் படத்தோட ப்ளஸ். அதுலேயும் பேயை விரட்ட அவங்க 3 மத பிரார்த்தனை செய்கிற காட்சிகள் சிறப்பான சம்பவம். குறிப்பாக காளி வெங்கட் வினோதினி நடிப்பும் கிளைமேக்ஸில் அவங்க கலங்குற சீனும் சூப்பர். பல இடங்களில் சிரிக்கவும் வச்சுருக்காங்க. தர்சன் ஓகே தான், புதுமுக ஹீரோயின் ஆர்சா அழகாக இருக்காங்களே தவிர நடிப்பில் சொல்லிக்கிறபடி எதுவும் இல்லை. இவங்களை தவிர நண்பர்களாக வர அப்துல்லும் தீனாவும் கொஞ்சம் கலகலப்பூட்டி இருக்காங்க. பிரேமம் புகழ், ராஜேஷ் முருகேசனுடைய இசை சுமார் தான். இப்படி ஒரு வித்தியாசமான கதையை குழப்பமே இல்லாமல் காட்டியிருக்காரு ஒளிப்பதிவாளர் MS சதீஷ். பேய் வீட்டை வாங்க வர்ற காட்சியில் காமெடி நடிகர் TSR சீனிவாசன் பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. அவ்வளவு ஒரு சிரிப்பு. ரெண்டு காலகட்டத்தில் ஒருத்தரை தேடி மற்றவங்க அலையிற காட்சிகள்லாம் செட் ஆகி இருக்கு. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடின்ற விஷயத்தை இன்னும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி இருக்கலாம். அதில் மாற்றம் தெரியலை. விஞ்ஞானத்தில் அப்படி நடக்கும், இப்படி முடிக்கணும்ட்டு சொல்கிறதெல்லாம் எடுபடலை. இது பேய் கதையும் இல்லை, டைம் டிராவல் கதையும் இல்லை. இன்னும் விளக்கமாக சொன்னால் ஒரு விஞ்ஞான ரீதியிலான ஃபேண்டசி கதை. அதை குடும்ப சென்டிமெண்ட், காதல், காமெடி கலந்து கொடுத்துருக்காங்க. அந்த அறிவியல் பூர்வமாக விஷயம்தான் புரிஞ்சிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சில கேரக்டர்களை வச்சு அப்படி நடந்திருக்கும், இப்படி நடக்கும், இப்படி முடிக்கணும்ட்டு இயக்குனர் விளக்குனாலும் ஒரு கட்டத்தில் அட போங்கப்பா இது புரியலை, இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு நமக்கு தோன்ற எண்ணம் படத்தோட மைனஸ். இப்படிப்பட்ட விஷயங்களை இன்னும் எளிமையாக்கி இருக்கலாம். பார்க்குறவங்களுக்கு ஏற்படுற குழப்பங்களை தவிர்த்திருக்கலாம். முதல்ல ரெண்டு குடும்பங்களும் சுவர் மூலமாக எழுதி பேசுகிறாங்க. அப்போ பக்கத்து வீட்டுக்காரரோட பேசுகிறது மாதிரி சர்வசாதாரணமாக பேசிக்கிறாங்க. இது எப்படி நடக்கும்ட்டு பிடிபடலை. முதல் பாதி இழுத்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப நேரம் கழித்து தான் கதைக்கே வர்றாங்க. அது வரைக்கும் படம் பார்க்க பொறுமை வேணும். அந்த அமானுஷிய மிரட்டல்கள் எத்தனையோ படங்களில் பார்த்து சலிச்சது தான். ஒரே வீட்டில் ரெண்டு காலகட்டத்தில் வாழ்கிற ரெண்டு குடும்பங்களோட கதைன்ற மாறுபட்ட கோணம், ரெண்டு பேரும் சண்டை போடுறது, கிளைமேக்ஸ் பாச கதை, இதெல்லாம் படத்தை ஓரளவு ரசிக்க வச்சிடுச்சு. ஆனால் படத்தில் தேவையில்லாத ஏகப்பட்ட சீன்கள், அதெல்லாம் பார்க்க பொறுமை இருந்தால் இது எப்படி நடக்கும், இதெல்லாம் சாத்தியமானு கேள்வி கேட்காத மனநிலை இருந்தால் ஹவுஸ்மேட்ஸ் கொஞ்சம் பிடிக்கும். ஹவுஸ்மேட்ஸ் இது பேய் கதை மாதிரி, ஆனால் அறிவியல் கதை.